தேஸ்மண்ட் தாஸ்னு ஒருத்தர் ஆர்மியில சேர்றாரு. எல்லா ட்ரைனிங்லையும் பாஸ் ஆகிறாரு. ஆனா கன் ட்ரைனிங்ல மட்டும் கன்னை தொடவே மாட்டேன்னு சொல்றாரு. கமாண்டரும் தாஸை கூப்பிட்டு என்னன்னு கேட்கிறப்போ என்னால கன்னை தொடவோ கேரி பண்ணவோ முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ உனக்கு ஆர்மியில இடம் இல்லைன்னு கமாண்டர் சொல்ல தாஸும் நான் ஒரு காம்பாக்ட் மெடிக், எனக்கு கன்னு தேவையே இல்லைன்னு சொல்றாரு. காம்பாக்ட் மெடிக்னா யுத்த களத்துல மெடிக்கல் ஹெல்ப் பண்றது. அதுக்கு அந்த கமாண்டரால ஒண்ணுமே சொல்ல முடியல. சோ சார்ஜென்ட்டை வச்சு தாஸுக்கு கஷ்டமான ஒர்க்கை கொடுத்து ஆர்மியை விட்டு போக வைக்க பார்க்கறாரு. தாஸை மட்டும் இல்லாம தாஸோட டீம்ல இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்த தாஸோட டீம்ல இருந்து கொஞ்சம் பேர் தாஸை நைட் அட்டாக் பண்றாங்க. மார்னிங் சர்ஜென்ட் வந்து பாக்குறப்ப தாஸோட மூஞ்சி ஃபுல்லா குழஞ்சு போய் இருக்குது. அவருக்கே மனசு கேட்கல. யார அடிச்சான்னு தாஸ் கிட்ட கேட்க என்ன அடிச்சாங்கன்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்ல சார்ஜென்டும் அப்ப இது தூக்கத்துல தானா வந்த காயமான்னு கேட்க தாஸும் ஆமான்னு சொல்றாரு. தாஸை அடிச்ச எல்லாருமே ஒரு செகண்ட் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 400 அடி உயரம் இருக்கிற ஹாக்ஸா பள்ளத்தாக்குக்கு போருக்கு போறாங்க. அப்பா அவங்க கூட தாஸும் போறாரு. முதல் நாள் முடிஞ்ச வர அடிப்பட்ட எல்லாரையும் தாஸ் காப்பாத்துறாரு. யுஎஸ் ஆர்மியும் முன்னேறி போறாங்க. ரெண்டாவது நாள் எனிமியோட கை ஓங்குது. யுஎஸ் படையும் பின் வாங்குறாங்க. 32 யுஎஸ் சோல்ஜர் மட்டும்தான் ஹாக்ஸா பள்ளத்தாக்குல இருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. கமாண்டர் அந்த பள்ளத்தாக்குக்கு கீழே 2 பேரை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து கேம்புக்கு போறாரு. அப்ப அந்த பள்ளத்தாக்குக்கு மேல இருந்து அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு ஆளா கயத்துல தொங்குனபடி வர உடனே ரெஸ்கியூ டீமும் வர்றாங்க. இப்படி அன்னைக்கு நைட் ஃபுல்லா அடிப்பட்டவங்களை தனி ஆளா நின்று தாஸ் காப்பாத்துறாரு. அப்படி ஒவ்வொரு ஆளையும் காப்பாத்துறப்ப கடவுளே இன்னும் ஒரே ஒரு ஆளை கூட என் கண்ணுல காமி அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு சோல்ஜரையும் கயத்துல கட்டி கீழே இறக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாரும் திரும்ப பேசிக்கே வர்றதை பார்த்த கமாண்டர் யார் உங்களை காப்பாத்தினான்னு கேட்க தேஸ்மண்ட் தாஸ் தான் காப்பாத்தினாருன்னு அவங்க சொல்ல இதை கேட்ட கமாண்டரும் ஆச்சரியப்படுறாரு. தாஸும் 3வது நாள் மார்னிங் சர்ஜன் கிட்ட போக அங்க சர்ஜன் அடிபட்டு இருக்கிறாரு. அப்ப தாஸ் அங்க இருந்த கன்னை கையில எடுக்க சர்ஜன்டும் இதான் கரெக்டான டைம், இப்பயாவது கன்னை யூஸ் பண்ணுன்னு சொல்ல தாஸோ அங்க இருந்த ஒரு துணியில கன்னை சுத்தி அந்த துணியில சர்ஜென்ட்டை உட்கார வச்சு இழுத்துக்கிட்டே அந்த ஹாக்ஸா பள்ளத்தாக்கோட எண்டுக்கே வந்துடுறாரு. சர்ஜென்ட்டையும் காப்பாத்திடுறாரு. இப்படி டோட்டலா தாஸ் 75 பேரை காப்பாத்தி இருக்காரு. இது ஒரு உண்மை கதை. தேஸ்மண்ட் தாஸ்னு ஒருத்தர் முதல் உலக போர்ல 75 அடிப்பட்ட வீரர்களை கன்னை தொடாம காப்பாத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம தாஸ் முதல் மெடல் ஆஃப் ஆனரையும் வாங்கி இருக்கிறாரு.